ஹலோ விவார்ஸ், நேற்று நடைபெற்ற மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டியில் சன்ரைசர்ஸ் அணியானது 6 பந்துகள் மீதம் வைத்து மும்பை இந்தியன்ஸ் அணியை தோற்கடித்தது. இதன் மூலமாக மும்பை அணியினுடைய செயல்பாடு குறித்து இந்திய அணியினுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரரான முரளி கார்த்திக் சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்திருக்கிறார். ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் நேற்று களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணி சன்ரைஸ் அணிக்கு எதிரான போட்டியில் முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்புக்கு 243 ரன்கள் குவித்தது. மும்பை அணி எப்படியும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றுவிடும் என்று அனைவரும் நினைத்தனர். ஆனால் சன்ரைசர்ஸினுடைய அணியினுடைய அதிரடியான பேட்டிங் வரிசை மும்பை இந்தியன்ஸ் அணியை எளிதாக வீழ்த்தியது. ஆனால் குறிப்பாக சன்ரைசர்ஸினுடைய அணி கொடுத்த சில கேட்ச் வாய்ப்புகளை மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் தவறவிட்டனர். இதுவே அவர்களுடைய தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. போட்டியின் இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் சில கேட்ச் வாய்ப்புகளை தவறவிட்டால் உங்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது என்று இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் முரளி கார்த்திக் பேசியிருக்கிறார். இது குறித்து அவர் கூறும்போது, நமன்தீர் தவறவிட்ட கேட்ச் வாய்ப்பு மிக எளிமையானது, அதற்கு எந்த ஒரு சமாதானமும் சொல்ல முடியாது நண்பா. இந்த சீசனில் எத்தனையோ கேட்ச் வாய்ப்புகள் தவறவிடப்பட்டு இருக்கின்றன. ஆனால் சில கடினமான கேட்ச் பிடிக்கப்பட்டு அவை போட்டியை மாற்றி இருக்கின்றன. பவர் பிளேவின் போது விக்கெட்டுகள் வீழ்த்த வேண்டும் என்றும் எதிரணிக்கு தொடக்கத்திலேயே அடி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். நீங்கள் எப்போது அந்த அடியை கொடுத்தீர்கள் என்று பார்க்க வேண்டும். 10வது ஓவரில் இதன் மூலம் உங்களுக்கு நீங்களே உதவி கொள்ளவில்லை. உங்களுடைய ஃபீல்டிங்கை கவனித்து பார்த்தால் 3வது ஓவரில் டிராவிஸ் கேட்ச் வாய்ப்பை தவற விடுகிறீர்கள். எதிரணி உங்களை தும்சம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தவறவிட்டால் உங்களை கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது என்று பேசியிருக்கிறார். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.